எடப்பாடியின் கூட்டத்தில் கார் கண்ணாடி உடைப்பு வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தற்போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்திலே நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மக்களுடைய பேராதரவு என்பது நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவிற்கும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்கும் தெரியும். அதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று ஆம்புலன்ஸ் மூலமாக திமுக பல்வேறு விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்தது. ஆம்புலன்ஸை தாக்கினார்கள் அதிமுக தொண்டர்கள். அதை மையப்படுத்தி பல வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. அதை ஒரு பெரிய பிரச்சனைப்படுத்தி அந்த பிரச்சனையால் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடிகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இருந்த போதிலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் தப்பித்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ஆம்புலன்ஸ் என்பது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவசர ஊர்தி அப்படின்னே கூட சொல்லலாம். ஆம்புலன்ஸ் என்பது எந்த இடத்திலும் எப்பொழுதும் போவதற்கு அனுமதிகள் என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லையோ மற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் ஆம்புலன்ஸ் என்பது கண்டிப்பாக அந்த நபரை ஏற்ற செல்லத்தான் வேண்டும். அதற்கு அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் வழிவிட்டு தான் ஆக வேண்டும். ஆம்புலன்ஸ் டிரைவரையோ ஆம்புலன்ஸையோ தாக்குவது தவறு அப்படின்னே கூட. அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டத்திலே ஒரு கார் கண்ணாடி என்பது உடைக்கப்பட்டு அந்த இடத்திலே மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் உருவாகி காவல்துறையினர் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற கூட்டத்திலே பரபரப்பு என்பது ஏற்பட்டு கூட்டத்தின் நடுவே திமுக நிர்வாகிக்கு சொந்தமான ஒரு கார் அங்கு வந்திருக்கிறது. உடனடியாக சில அதிமுக தொண்டர்கள் கூட்டத்தை கலைக்கும் நோக்கத்துடன் இது செய்யப்பட்டதாக கருதி காரின் கண்ணாடியை அடைத்து உடைச்சிருக்காங்க. ஆனால் பின்னர் அந்த காரில் ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கு. மேலும் அந்த கார் திமுக சேர்மன் சகோதரருக்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் எடப்பாடி கூட்டத்தில் சிறிது நேரம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை அடுத்து காவல்துறை விரைந்து வந்து சூழ்நிலையை கட்டுப்படுத்தியிருக்காங்க. குறிப்பிடத்தக்க வகையில் இதற்கு முன்பும் துறையூரில் நடந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட புகாரும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலே பேசப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இது தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவதால் அதிமுக கூட்டணியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. சம்பவம் சமூக வலைதளங்களில் மிக வெகு பரவாக பரவி மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலும் விவசாயிகளுக்கென ஏகப்பட்ட வாக்குறுதிகளும் சரி, தமிழக மக்களுக்கு அதிமுக அடுத்து 2026 ஆட்சி அமைந்தால் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான அறிவிப்புகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்திலே சில பிரச்சனைகளும் தினம் தினம் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.